என்ன பண்ணுற? நான் சௌப்பி வந்துடுவா, அதனால பாத்ரூமா க்ளீன் பண்ணுறேன். லைட்டு ஏமா இப்படி வச்சு எடுத்துன்னு இருக்கேன்? மூஞ்சி மட்டும் எடுத்தேன். பாத்ரூம் லைட்டு இதெல்லாம் ரூமை க்ளீன் பண்ணோம், அதெல்லாம் பண்ணின்னு இருக்கேன். நீலாம் பண்ணுறேன். நான் சமையல் பண்ணேன்னா ரொம்ப நேரமாக ஆளை காணுமேனு உன் ஃபோன் எடுத்துன்னு வந்தேன். ஆண்டி லட்டூஸ் கிச்சனுக்கு வந்துட்டேன். அவளை பின்னாடியே வர்றான். இன்னைக்கே வரல. அது கொஞ்சம் பால் அந்த தண்ணி கேன் போடுறவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வரணும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு வருவான். அவங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் தான் இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும். சரி, நான் முன்னாடி போய் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ பின்னாடியே வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, அப்பா பர்த்டேக்கு வந்து அப்படியே தங்கிட்டேன். இப்போ இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே டோட்டலாக மாற்ற போறியா? டோட்டலாக பெயிண்ட் மட்டும் மாற்ற போகிறேன். ஓகே, ரொம்ப அழுக்காக இருக்கு. சூப்பர். என்ன குழந்தை வருதுன்னு வந்தால் இங்கே தான் இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக மாற்றிட்டு ஓகே எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். While the night is young, मेरे नाल तू नच लेवे नच लेवे, मेरे नाल तू नच लेवे नच लेवे. I just wanna dance while the night is young, मेरे नाल तू नच लेवे नच लेवे, मेरे नाल तू नच लेवे नच लेवे. दिल मेरा कहंदा है तू दूर ना जा, अखां नूं अखां दे मिला ये नज़ारे हमें पुकारे इस रात के हम दो सितारे. இது புப்பு வரைஞ்ச அவகாடோ, அவன் குட்டியாக இருக்கும்போது வரைஞ்சான். இதையும் இப்போ அழைக்க போகிறேன். मेरे नाल तू नच लेवे नच लेवे, मेरे नाल तू नच लेवे नच लेवे. I just wanna dance while the night is young, मेरे नाल तू नच लेवे नच लेवे, मेरे नाल तू नच लेवे नच लेवे. मिले ना मिले फिर तो ऐदां दा समा. The next day. ஹாய், நமஸ்காரம். நீ வழி விட்டால் தான் இன்னொருத்தர் வர முடியும். வாங்க வாங்க வாங்க, அவருக்கும் நமஸ்காரம். அவருக்கும் நமஸ்காரம். இது எப்போ ரூமோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் மாத்திட்டியா? பளி இந்த கலர் பளிச்சுன்னு தெரியணும். ஒரு மாதிரி ஆலிவ் கிரீன் இருக்கும்ல, அந்த மாதிரி அடிச்சிருக்கோம். அப்படி தான் பிளெயினாக இருக்கும்னு நினச்சேன். அடிச்சு பார்த்தேன். அடப்பாவி, அம்மா அங்க இருக்கும்போது இந்த வேலையை தான் பாத்தியா? இல்லை, இது 2 நாளுக்கு முன்னாடி தான் அடித்தேன். நீ ஒரு ஆளா அடிச்சிட்டியா எல்லாத்தையும் தள்ளி? ஆமாம், பிஸ்தா பிஸ்தா. என்ன பிளான் பண்ண? அப்படியே பாத்ரூம் உள்ள போய் பாரு. பாத்ரூம் அப்படியே வேற லெவல்ல. அப்படிலாம் இருக்காது. ரொம்ப எதிர்பார்க்குறேன். லைட் போடு. ஓ, லைட் மாட்டிட்டியா? டாய்லெட்டே மாத்திட்டான். டேய், நீ என்ன எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்க்குற? அவனும் நம்ம கூட லைட் இங்கே எடுத்துட்டு வந்துட்டியா? மேல இப்ப என்ன பண்ண? மேலே எப்பயோ மாற்றிட்டேன். இது மேல இல்ல லைட். The next day. சௌபிக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆண்டி ஒருத்தங்க இவ்வளோ பெரிய பார்சல் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதை இப்போ அவர்கிட்ட கொடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். எனக்கே தெரியல உள்ள என்ன இருக்குன்னு. குஷன் மாதிரி இருக்கு, சாஃப்டாக இருக்கு, இன்னும் பெருசாக இருக்கு. தொட்டா டே பட்டா சார் வேடிக்கை 10,000 வாலா டே. இந்தா என்னடா நான் பெட்லயே பார்த்தேன். என்னன்னு கேட்கணும். எனக்கா? எஸ், அக்கா கிஃப்ட் மேல கிஃப்ட் தர. கிஃப்ட் கீழே கிஃப்டாக கொடுக்க முடியாதுல்ல. இந்த பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலல்ல. ஏதோ ஆப்பிள் நான் எதிர்பார்த்துருக்கணும், ஆனால் நான் எதிர்பார்க்கல. இல்ல, ஆப்பிள் ஃபோன் கொடுக்கணும், ஆப்பிள் பிரிண்ட் போட்டு ஏதோ இது நான் கொடுக்கல, நம்ம ஃபாலோவர் ஒருத்தங்க அமுச்சு வச்சாங்க உனக்காக. ஹாஸ்பிட்டல்ல வேற ஒன்று இருக்கான். அது
டேய் நீ பிரிக்காதீங்க வாடா. இந்த வீட்ல எந்த பார்சலா இருந்தாலும் அவன் செக் பண்ணாம பிரிக்க முடியாது. சிசர் எடுத்துட்டு வரவா? இது மட்டும் கட் பண்ண முடியும். அப்பா, ஓப்பன். நல்லா பிரிச்சுட்டாங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க. பேபி ப்ராடக்ட்டா? பாப்பாக்கு பெட்டு லாவெண்டர் கலர்ல. இதுவும் பெட்டு தான். பாப்பாக்கு ட்ரெஸ். ஐயோ எவ்வளோ! அவங்க நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே அமிச்சிட்டாங்க. காட்டன் ட்ரெஸ்ஸுங்க. என்னடா இவ்வளோ எடுக்க வந்துட்டு இருக்கு? ஐயோ, யார் அமிச்சா? நம்ம ஃபாலோவர் ஒருத்தங்க தான், உங்க பேரு? ராதிகா ஆண்டி. சரி, அவங்க பேர் ராதிகா. திருச்சியில் ஆல்ஃபா ஸ்கூல் வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளோ அன்போட பாப்பாக்கு இவ்வளோ அனுப்பியிருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 1-2னா கூட ஓகே, இவ்வளோ பேபி ப்ராடக்ட்ஸ். கொசு வலை வாங்கணும்னு எனக்கே தோணலையே. பாப்பா நிஜமாவே பிளஸ்டு வீட்டில் தான். இருக்கு. எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி அன்புலாம் கிடைக்கிறதுக்கு என் குழந்தை கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ இது வந்து நான் வாங்கணும்னு நினைச்சேன். ஹெட் ட்ரெஸ் தலை நூறாம இருக்கு. அதுக்கு அவங்க கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, நான் கொடுக்கதான் லேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. கண்டிப்பா கிரேட்ஃபுல்லா இருக்கு இந்த அன்புக்கு. சூப்பரா இருக்கு. என் பிள்ளைக்கு இவ்வளோ அன்பு கிடைக்குதுங்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, எமோஷ்னலா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படியெல்லாம் அனுப்புவாங்கன்னு. என்னென்ன இருக்கு இதெல்லாம்? என்னது? எல்லாமே பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, லங்கோட்டு, காட்டன் ஜப்லா, பெட்டு, இந்த கேரிங் பண்ணுவாங்க அது. தேங்க்யூ ராதிகா ஆண்டி, நீங்கள் இவ்வளோ அன்போடு அமைச்சதுக்கு. நேரில் யாரையும் பார்த்தது இல்லைனாலும் இப்படி பாப்பா பிறந்துச்சுன்னு தெரிஞ்சோடனே பார்த்து எல்லாம் வாங்கி அமைச்சிருக்கீங்க. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் இந்த அன்புக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் உங்கள் வீட்டு குழந்தையா நினச்சி என் பிள்ளைக்கு இவ்வளோ அமைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ராதிகா ஆண்டியா. ம், தேங்க்யூ ராதிகா ஆண்டி. இவ்வளோ கிஃப்ட் கொடுத்தது எல்லாமே அவனுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.